Hello children, இன்னைக்கு exercise 4.1ல sum number 5 பார்க்க போறோம். In the adjacent figure, triangle ABC is right angled at C. So இப்போ கொடுத்திருக்கிற ஃபிகரில் வந்து triangle ABCல வந்து right angle எங்கே இருக்குன்னா Cல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா and DE is perpendicular to AB. அதாவது DE அப்படிங்கிற லைன் வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏபி கூட இந்த டிஇ வந்து மீட் பண்ணுற இடம் வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலர்னால் 90 டிகிரியில் மீட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் ஏடிஇங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த லென்ஸ் ஆஃப் ஏஇ அண்ட் டிஇ. ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் ஏடிஇ அப்படிங்கிற சின்ன ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு எந்த ரெண்டு லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏஇடிஇ. இந்த சின்ன ட்ரையாங்கிளில் ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏஇடிஇ இந்த ரெண்டு வேல்யூஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில். ஸோ பிசியோட வேல்யூ வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஏடி வரைக்கும் 3 கொடுத்துருக்காங்க. டிசி வரைக்கும் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏபிசி ட்ரையாங்கிளும் ஏடிஇ ட்ரையாங்கிளும் சிமிலருங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டு சிமிலர் அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசி அப்படிங்கிற பெரிய ட்ரையாங்கிளும் ஏடிஇ அப்படிங்கிற சின்ன ட்ரையாங்கிளை எடுத்துகிட்டு அது ரெண்டு இதுலேயுமே நம்ம பார்த்தோன்னா 90 டிகிரி இருக்குது. அதாவது ஏசிபி வந்து ஒரு 90 டிகிரி, ஏஇடி வந்து ஒரு 90 டிகிரி. ஸோ ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇடி அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி எழுதியாச்சு. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளையும் ஏ வந்து இருக்குது. அதே போல் ஏடிஇ அப்படிங்கிற இடத்துலையும் அந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏங்கிற ஆங்கிள் இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டுக்குமே வந்து காமனாக இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ பை ஏஏ க்ரைட்டீரியா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ அது ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏஇடிஇயோட லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம். ஸோ ஏபி பை ஏடி அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு பிசி பை டிஇ, பிசி பை டிஇ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியுதுன்னு பார்த்தோன்னா ஏபி தெரியாது. ஸோ ஏபின்னு எழுதிக்கலாம். பை ஏடி வந்து 3 இருக்கு இல்லையா. ஸோ 3 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு பிசி வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. பை டிஇ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி வந்து 3 + 2, ஏடி வந்து 3, டிசி வந்து 2. ஸோ ஏசி வந்து டோட்டலாக ஏடி ப்ளஸ் டிசி பை ஏஇ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதை திருப்பி வேல்யூஸ் எழுதிக்கிட்டோன்னா ஏபி பை 3 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 12 பை டிஇ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது வந்து 3 + 2 பை ஏஇ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 5 பை ஏஇ. ஓகே, இப்போ வந்து நமக்கு எதுலேயுமே ஃபுல்லாக ரெண்டுதோட வேல்யூஸும் இல்லை இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் டிஇ கண்டுபிடிக்கணும், இதில் ஏஇ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இதில் ஏபியை வந்து நம்ம ஏதாவது ஒரு விதமாக கண்டுபிடிக்க முடியுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கிடைக்கிது. ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் வந்து பிசியோட வேல்யூ தெரியுது, ஏசியோட வேல்யூ தெரியுது. அப்படிங்கும்போது ஹைபார்ட்னியஸ் வேல்யூ வந்து நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏஇடிஇயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏபியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பித்தகோரஸ் தியரம் ஹைபார்ட்னியஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் சைட் 2 ஸ்கொயர். ஸோ பித்தகோரஸ் தியரம் படி ஹைபார்ட்னியஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் சைட் 2 ஸ்கொயர் தான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதும் வந்து ஹைபார்ட்னியஸ் தான். பெர்பெண்டிகுலர் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபார்ட்னியஸ் இல்லையா. ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைட் 1 ஸ்கொயர் பண்ணி சைட் 2 ஸ்கொயர் பண்ணி அது ரெண்டுக்கும் வந்து ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது தான் அதோட வேல்யூ. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு சைட் 1 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லும்போது எந்த வேல்யூனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 12 ஸ்கொயர்ட் ப்ளஸ்
இது வந்து 5 square. So that is equal to square root of 144 plus 25 and that is equal to square root of 169. So AB is equal to square root of 13 square. So square root cancel ஆச்சுனா AB equal to 13. Okay. இப்போ நம்ம அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இதுபடி 13/3 is equal to, ஸோ இதில் ஏபிக்கு பதிலாக நான் 13 போட்டிருக்கேன். மற்ற வேல்யூஸ் எல்லாம் எழுதி இப்போ ஏயும் டியும் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 13/3 is equal to 12/DE and that is equal to 5/DE. ஃபஸ்ட்டு இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். அது ரெண்டுக்கும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா DE into 13 is equal to 12 into 3. So DE is equal to 12 into 3 by 13 and that is equal to 36/13. So இதுதான் வந்து DE யோட வேல்யூ 36/13. ஓகே, இப்போ இந்த 13/3யும் 5/AEயும் ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணி அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏஇயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ 13/3யும் 5/AEயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா AE into 13 is equal to 5 into 3. ஸோ AE is equal to 15. இந்த 13 ஈக்குவல் டு இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன்லேருந்து டிவிஷனாக மாறும். ஸோ AE equal to 15/3. Therefore answer AE is equal to 15/13. DE is equal to 36/13. That's it. Thanks for watching, children.